கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இனியபடியாக கிருபை செய்வதற்காக ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்க தேவனிடம் ஜெபம் செய்து கொள்வோம். இந்த நாள்ல நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சோதனையில நம்ம எப்படி வெற்றியும் தோல்வியும் அடையிறோம் அப்படின்றத குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுறேன். நமக்கு வருகிற செய்தியின் வசனம் யாத்திரையாகமும் 32ஆம் அதிகாரம் 11-12 வசனம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மோசேனுடைய ஜெபம் இருக்கும். எப்படின்னு சொன்னா, கர்த்தாவே தேவரீர், ரொம்ப மகத்துவமானவர், வல்லமை உள்ள கர்த்தர், உங்களுடைய கையினால் என்ன செஞ்சீங்க, எகிப்துல இருந்து இஸ்ரவேலை நீங்க மீட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதை சொல்லிட்டார், சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு விரோதமாக உங்களுடைய கோபம் பற்றி எரிவது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணீர் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் காட்டுங்க. இவ்வளவு ஒரு சாந்தமான ஒரு ஜெபம். என்ன செய்யணுமா, ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, உங்கள் ஜனங்கள் மேல் என்ன செய்யாதீங்க, தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் காட்டுங்கள். நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்ட அன்பான கர்த்தர்னு பாருங்க, பரிதாபம் காட்டு. நம்மள உங்களை என்னையும் பார்த்து ரொம்ப பரிதாபப்படுற ஒரு அன்பான கர்த்தர். ஏன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் அவர்கள் எகிப்திலிருந்து அடிமைதனத்திலிருந்து என்ன செய்யறாரு, மீட்டு கொண்டு வர்றாரு. அப்படி வரும்போது சீனாய் மலை அடிவாரத்தில் அவங்க இருக்கும் பொழுது மோசே என்ன செய்யறாங்க, உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட கற்பனைகளை ஆண்டவரை சந்திக்கும்படி ஆண்டவர் அங்கே வர சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க ஆண்டவர் கட்டளையை தர போறாங்க. ஆனா அந்த கட்டளையை தருவதற்கு முன்பதாக அவங்களுக்கு தெரியும் அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. அக்கினி மயமான இடத்துல யார் போயிருக்கிறா, மோசே போயிருக்கிறாங்க. ஆனா அவர் திரும்பி வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆன பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை மோசே அந்த அக்னியில மரித்து போயிட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள என்ன செஞ்சாங்க, நம்மை முன்னடத்தி செல்வதற்கு இப்ப மோசே நம்ம கிட்ட இல்ல. ஆனா மோசே என்ன செஞ்சிட்டாரு, இன்னும் வரல் தாமதம் ஆன உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சின்ன அவங்க கிட்ட இருந்த ஆபரணங்கள்லாம் வைத்து என்ன செஞ்சாங்க, ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த மோசே திரும்பி வரும்போது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு, ரொம்ப வேதனைப்பட்டாரு. அதை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, மோசே நீ என்ன சொல்ற, இந்த ஜனங்கள் இப்படி ஒரு விசுவாசம் இல்லாத பிள்ளைகளா இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு வந்த எல்லா அதிசயங்களும் பார்த்தாங்க, 10 வாதிகளை பார்த்தாங்க, அதிலிருந்து அவங்களை எப்படி நான் காப்பாற்றணும்னு பார்த்தாங்க, தலைப்புல சங்காரத்தை பார்த்தாங்க, இவ்வளத்தையும் பார்த்து கூட என்ன செய்யல, அவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவர்களை நான் என்ன செஞ்சிடறேன், அழிச்சு போட்டுடுறேன், நான் உன்ன என்ன செய்யறேன், உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன், மோசையின் ஜாதி ஆக்குறேன் அப்படின்ட்டு சொல்லுவாரு. நினைச்சு பாருங்க, ஒரு காரியத்தை மோசே சொல்லிட்டு போயிருக்காரு, எப்படி இருக்கணும், நான் வர வரைக்கும் எப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. யாரும் மலை மேலே ஏற முற்படாதீங்க, நிறைய காரியங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வர தாமதம் எங்கள் ஜனங்கள் என்னது பாவத்துக்குள்ள போயிட்டாங்க, தேவனை மறந்துட்டாங்க, உண்மையான தெய்வத்தை அவங்க மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளைங்களாம் நான் அழிக்க போறேன், அழிச்சிட்டு உன்ன என்ன செய்யறேன், நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், மோசே உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். யார்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்காங்க ஆண்டவர், ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஆபிரகாம் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறாரு. இப்போ 2வது முறையாக ஆண்டவர் சொல்றாரு மோசையை பார்த்து, இனி அவங்களை இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நான் அழிச்சு போட்டுட்டேன், எனக்கு அவ்வளோ கோவம் இருக்கு, அதனால நான் அழிச்சு போடுறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு மோசே சொல்றாரு, மோசே பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசே சொல்றாரு, என்ன ஆண்டவரே, நீங்க தான் அங்கிருந்து கூட்டு வந்தீங்க, நீங்க இவங்களை பழிச்சிங்கன்னு சொன்னா எகிப்தியர் என்ன செய்வாங்க, உண்மை குறித்து தவறாக பேசுவாங்களா ஆண்டவரே, அதனால உங்க கோபத்தை விட்டு நீங்க வாங்க, கொஞ்சம் அவங்க மேல என்ன செய்யுங்க, பரிதாபம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப 2 காரியங்கள் நடந்துச்சு, 2 சோதனைகள். ஒண்ணு மோசே வர்றதுக்கு தாமதமானவங்கள இஸ்ரேல் மக்கள் செய்து அவங்களுக்கு அது ஒரு சோதனையின் நேரம். எவ்வளவுக்குள்ள அவங்க அந்த தெய்வத்தை நம்பி இருக்கிறாங்க, அவர் வாக்கு மாறாதவர், சொல்றத செய்யறவர் அப்படின்றத அவங்க எப்படி உணரணும் அப்படின்னு சொல்லி தாமதம் அவங்க என்ன செஞ்சாங்க, அதுல தோற்று போயிட்டாங்க. ஆனா மோசையை பார்த்தீங்கன்னு சொன்னா, நினைச்சு பாருங்க, நம்ம சொல்றதை கேட்காத ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்புக்கு ஆண்டவர் சொல்ற அழிச்சிடுற அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இமீடியட்டா
அழிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். நல்ல காரியம் செய்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஆனால் மோசே ரொம்ப அழகாக ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மண்டாடுறாரு, அவங்கள அழிச்சிடாதீங்க, உங்கள் கோபத்தில் அவங்கள அழிச்சிடாதீங்க. இன்னும் அவருக்கு இன்னொரு ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க ஆண்டவர், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி. எப்படி ஆபிரகாமுக்கு சொன்னது மாதிரி இஸ்ரவேலர்கள் அப்படி இல்லாதபடிக்கு மோசேயின் வம்சம் அப்படின்னு சொல்றது எப்படி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும்ல. பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னா அந்த சோதனை அது யாருக்கு கொடுக்கப்பட்ட சோதனை? மோசேக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. ஆனா மோசே என்ன செஞ்சார்? அவர் வெற்றி பெற்றார். அவர் எனக்குன்னு ஒரு இது வேண்டாம், என் பேர் வேண்டாம், எனக்கு என்ன வேணும், நீங்க எகிப்திலிருந்து கொண்டு வந்த இந்த ஜனத்தை நான் வழி நடத்துற பொழுது இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? காப்பாற்றப்படணும். எப்பேற்பட்ட ஒரு காரியம். சாத்தா அப்படிதான் சின்ன சின்ன சோதனைகளை நமக்கு முன்பாக நம்மை மறக்கும்படியாக நம்ம என்ன செய்வோம்? சில நேரத்துல காரியங்கள் நடக்கும். மோசே என்ன செஞ்சாரு? வெற்றி பெற்றார். அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனையில அவர் வெற்றி பெற்றார். அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இஸ்ரவேலை தங்களுக்கு வந்த சோதனையில் என்ன செஞ்சாங்க? தோற்று போனாங்க. ஆனா அவருடைய தலைவர் மோசே என்ன செஞ்சாரு? வெற்றி பெற்றார். எப்படி வெற்றி பெற்றாருன்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல ஜெபித்த ஜெபம் அவரை வெற்றி பெற செய்தது. ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்த்துகிறார். அவர் சொல்றாரு, நீங்க கோபம் கொண்டா நாங்களாம் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது ஆண்டவரே, கொஞ்சம் என்ன செய்யுங்க, பரிதாபம் காட்டுங்க. அதே போல இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் இடத்துல இப்படிதான் பரிந்து பேசி கொண்டிருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்காக என்ன செய்யுங்க, பரிதாபம் காட்டுங்க. நீங்க அவங்கள பார்த்துருக்கேன், நீங்க அவங்களுக்காக உயிர் கொடுத்துருக்கிற, நீங்க அவங்களை இவ்வளவு நாள் என்ன செஞ்சிருக்கீங்க, பாதுகாத்துருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் பரிந்து பேசலாம். உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்காக தான் அந்த பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு என்ன செஞ்சார்? அந்த பூலோகத்துக்கு வந்தார். அவர் என்ன செஞ்சாரு? வந்து உங்களுக்காக எனக்காக மறித்து இப்போ நமக்காக என்ன செஞ்சிருக்காரு? பரிந்து பேசிக்கொள்வார். பிதாவிடத்துல கொஞ்சம் பரிதாபம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி எப்படி அன்னைக்கு மோசே கேட்டாரோ அதே போல ஆண்டவர் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட எல்லா சோதனையிலும் என்ன செஞ்சாரு? வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தலைவனாக இருந்து போனாங்க. அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நமக்கு வருகிற சோதனையில நம்ம தோற்று போறோமா, வெற்றி பெறுறோமா அப்படி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அதற்கு நம்முடைய பலத்தினால கண்டிப்பாக முடியாது. எப்படி மோசே ஆண்டவரிடத்துல நேரடியாக செஞ்சு எல்லா காரியங்களும் அவர் வார்த்தையை கேட்டு எல்லாத்தையும் செஞ்சாங்களோ அதே போல் நாமும் தேவன் நமக்காக கொடுத்துருக்கிற இந்த வேதாமத்தில் இருக்கிற வார்த்தைகளை கேட்டு நம்ம செய்வோம்னு சொன்னால் ஆண்டவர் நம்மையும் காப்பாற்ற அளவில் இருக்கார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, சோதனைகளிலிருந்து ஜெயித்து வெற்றி பெற்ற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்பதற்காக இந்த வெளியில நன்றியோடும் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அதற்கு தடையா இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எங்களை நீக்கி போடுங்க சுவாமி. நாங்கள் கூட அநேக வேலைகளே இஸ்ரவேல் மக்கள் போல ஆண்டவரே அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம், விசித்து பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கூட உண்மை விட்டு பின்வாங்கி போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தாவே, தயவாய் எங்களை மன்னித்து எப்பொழுதும் நாங்கள் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தள்ளுங்க சாமி. அன்று மோசே ஜெபித்தது போல எங்கள் மேல் கொஞ்சம் பரிதாபம் காட்ட வேண்டுமா பாத்தில கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த ராஜ்யம் அதி சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்கு எப்படி இஸ்ரேல் மக்களோடு போராடினோம் அதே எப்படி எங்களோடு கூட போராடி கொண்டு இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அநேகரை உடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. விசேஷமாக வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவளுக்கு இருக்கிற வியாதிகள் நிமித்தம் அவளுக்கு இருக்கிற பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமா கெஞ்சி மன்னாடுகிறோம். ஆண்டவரே, பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நல்ல ஒரு சுக பிரசவங்களை கண்டு தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி சாட்சி பகர நீங்கள் கிருபை செய்யுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதற்கான ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் நீரே அதிகாரியான கர்த்தர். நீர் சொல்லாக நீர் கட்டளையிட நிற்கும் ராஜா. நீர் வல்லமையுள்ள தேவன் கர்த்தாவே. ஆண்டவருடைய வல்லமையின் கரம் ஒவ்வொருவரும் தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்னாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.